இதோட ஒன் லைன் ரிவ்யூ நான் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, சியான் விக்ரம் பெருசு 8 அடி பாஞ்சிச்சுன்னா அவரோட சன் பைசன் எத்தனை அடி பாயும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் பண்ணியிருக்காரு. இது ப்ராப்பரான சினிமா பஃப்கான ஒரு படம். இதில் நிறையா லேயர்ஸ் இருக்குது, டைரக்ஷன் நிறையா நீங்கள் கற்றுக்கலாம், அண்டு டயலாக்ஸ்லாம் அவ்வளோ ஆழமாக இருக்குது. ஒரு படத்தை நீங்கள் எப்படி ஒரு ஸ்டோரியை டெல் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் ஒரு சின்ன படம் இல்லைங்க, இது ஒரு 2 மணி நேரம் 48 நிமிஷத்துக்கு மேலே இந்த படம் போகுது. அதை அவ்வளோ கிரிப்பிங்காக ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப் எழுதிட்டு, அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ பர்னர் தான். நீங்கள் உடனே எனக்கு எவ்ரி 5 நிமிஷத்துக்கு ஒரு ஹை பாயிண்ட் வரணும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி தான் எனக்கு படம் பிடிக்கும்னா இந்த படத்துக்கு வந்துடாதீங்க. பட் எனக்கு ஸ்லோவாகவே பில்ட் ஆகட்டும் ஒரு கதை. ஏன்னா ஒரு குழந்தைனா 10 மாதம் வெயிட் பண்ணால் தான் அந்த குழந்தை பிறக்கும். நீங்கள் உடனே பிறந்துக்கிட்டே இருக்கணும்னா அது டோக்கன் வெண்டிங் மிஷின் மாதிரி கிடையாது. ஸோ இந்த படம் ஒரு ஸ்லோவாக கிராஜுவலாக பில்ட் ஆகிட்டு டுவர்ட்ஸ் செகண்ட் ஆஃப் தான் இந்த படத்தோட மெயின் கான்ஃப்ளிக்டே மூவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் எனக்கு பொறுமையாக ஒரு படத்தை ரசிக்கக்கூடிய அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்புள்ளே போகக்கூடிய ஆடியன்ஸ் தான் இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக தியேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஸ்பெஷல் கிரெடிட்ஸு இந்த இடத்துல நான் த்ரூ மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நான் இன்றைக்கி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் ப்ரிவியூ ஷோ பார்க்கும்போது த்ரூ கிட்ட பேசுகிறதுக்கு. அப்போ சொன்னேன் 2005 நான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் அவரை மீட் பண்ணேன். அப்போ எனக்கு அவருக்கு விக்ரமோட பையனாக தெரியும். பட் இன்றைக்கி எனக்கு த்ரூ விக்ரம் த ஆக்டராக தெரியும். அது என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு ஏழத்தால் நாங்கள் ஒரே ஏஜ் தான். பட் அவரோட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஆகட்டும், அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸு நிறைய பேர் சொல்லலாம் ரொம்ப சட்டிலாக பண்ணார், கஷ்டப்பட்டு நடித்தார்னு. அதுதான் மெத்தட் ஆஃப் ஆக்டிங்கே. ஒரு ஆக்டருக்கு தான் தெரியும் அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி புல் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் டெடிகேஷன், அந்த பாடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான கபடி ஒரு வீரனோட பாடியாக இருக்கும். ஓவராக தேவைப்படாமல் அந்த 6 பேக்ஸ் 8 பேக்ஸ் வச்சுக்கிட்டே நானும் பண்ணுவேன்டான்னு காட்டாமல், அந்த மண் புழுதியிலேருந்து எழுந்து வர ஒரு கபடி ஆர்டிஸ்டோட பாடி மாதிரி ஒன்று மெயின்டைன் பண்ணி, அண்ட் நிறைய இடத்துல அவர் ஒர்க் அவுட் பண்ணுற விதங்கள் காட்டியிருப்பாங்க அந்த மாண்டேஜஸாகவே. அதெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. டெடிகேஷன்னா சொல்லியாக கொடுக்கணும். சியான் வீட்டிலேருந்து வராரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெருசு 8 அடி பாஞ்சா சிறுசு 16 அடி பாயுது மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அண்ட் இன்னொரு வியப்பாக நான் பார்க்குற விஷயம், அவர் ஆப்வியஸாக ஒரு நெப்போ கிட்டு தாங்க. இல்லை மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்த பையன் தான். அவருக்கு கஷ்டமே இருந்திருக்காது அவர் வாழ்க்கையில். ஆனால் அப்படி பெரிய இடத்துலேருந்து வந்த பையன் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு புழுதியில் இருந்து நம்மளை இவ்வளோ கன்வின்சிங்காக ஓகேடா இவன் ஒரு வில்லேஜில் இருக்கிற பையன் தான் நம்மளை கன்வின்ஸ் பண்ண வச்சதே ரொம்ப பெரிய சக்ஸஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அவரோட 3வது படத்துலேருந்து அவருக்கு இது ஃபஸ்ட்டு ஃபிலிம்னு சொன்னார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 100 படம் பண்ணாலும் இது அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். மாரி செல்வராஜ் படத்தில் ஒரு சிட்டி பிராட்டப் ஒரு கிட் நடிக்க போகிறாரு. ஏறத்தாழ ஒரு 27 வயசு ஆகுது. ஒரு பயங்கரமான பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸை பற்றி பேசி நடிக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கா. ஏன்னா அவரோட முன்னாடி 2 படங்கள் நீங்கள் மகான் பார்த்தீங்கனாலும் சரி, வர்மா பார்த்தீங்கனாலும் சரி, இந்த பையன் விக்ரமோட பையன் இந்த நெப்போ ப்ராடக்ட் அப்படின்லாம் சொல்லி நிறையா ஒரு கலாய்கிற மேட்டர் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் அதை ஒட்டச்சி எரிஞ்சிருக்காரு த்ரூ விக்ரம். ஏன்னா ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா வாழை பார்த்துட்டு இதே சேனலில் இதே ரிவ்யூ கொடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், நான் இந்த ஒரு படத்துக்கு போகும்போது ஒரு சிட்டி ப்ராட்டப் கை எனக்கு ஒரு வில்லேஜ் பேக் ட்ராப்பில் ஒரு படம் எடுக்கும்போது ஏன் இவ்வளோ டிப்ரெஸிங்காக இருக்கீங்க? அந்த பையன் வாழை மரத்துலேருந்து ஒரு வாழையை தோப்பு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான். இந்த கஷ்டத்தை பார்க்குறதுக்காக நான் 120 ரூபா செலவு பண்ணி தேட்டருக்கு வந்திருக்க மாரி செல்வராஜன் நானே கழுவி ஊற்றுனேன். பட் அதே மாதிரி இந்த படத்தில் எதுவுமே அந்த ஒரு பெயினை ஃபீட் பண்ண மாதிரி இல்லை எந்த இடத்துலையுமே. அது ஒரு கிட்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தனோட கதை, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா தான் பைசன். எந்த இடத்துலையும் ஜாதியை பற்றியோ இல்லை பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸாக தப்பா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசவே இல்லை. துருவ் விக்ரமை தாண்டி, கதையின் நாயகனை தாண்டி ஒரு 3 கேரக்டர் என் மனசுக்கு ரொம்ப தாக்கம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பசுபதியோட கேரக்டர், அது ஒரு அப்பா கேரக்டரு. இந்த 2 கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பசுபதியோட கேரக்டரும் ஆகட்டும், அவங்களோட அக்கா ரஜிஷா விஜயனோட கேரக்டரும் ஆகட்டும், அண்ட் அமீரோட கேரக்டர் ஆகட்டும், இந்த 3 கேரக்டருமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போகுது இன்றைக்கி சொசைட்டிக்கு. ஏன்னா ஒரு அப்பாவாக இருக்கும்போது சின்ன வயசில் என்னென்னமோ ஆட்டம் போட்டிருப்பான் அவன். பட் அந்த ஆட்டம்லாம் போட்டு அடி வாங்கி அடங்கின அப்புறம் தான் அவன் பிள்ளைக்கு இது நடந்துடவே கூடாதுங்கிறதுக்காக அடக்கி வளர்ப்பான். அது ஒரு 3rd person பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது எதுக்கு இவன் பயப்படுறான், இவன் ஒரு கோழை. இந்த ஸ்டேஜ்லலாம் துருவ் பார்க்கும்போது இது எனக்கு அந்த சிவசாமி கேரக்டர் ரெசனேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அசுரனில் அந்த கென் கருணாஸோட கேரக்டர் வரும்போது நம்ம கத்தியை தூக்கிடவே கூடாது. ஒரு டைலாக் பர்டிகுலராக நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். புத்தியை தூக்கி முன்னுக்கு வச்சோன்னா இந்த ஊரில் பொழைச்சிடலாம், பட் கத்தியை தூக்கி முன்னுக்கு வச்சோன்னா இப்போ செத்து கிடக்கிற புணங்கள் மாதிரி தான் செத்து கிடக்கணும்னு சொல்லி ஒரு டைலாக் பசுபதி சொல்லுவார். அது எவ்வளோ ஒரு ஆழமான டைலாக்னு சொல்லிட்டு எனக்கு படத்தை விட்டு வெளில வந்தோடனே தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்டு அதுக்கப்புறம் முக்கியமான கேரக்டர் ரஜிஷா. ஏன்னா நம்ம குடும்பத்தில்
அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை ஒரு பிரேக் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து நம்ம போகணும்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, இல்லைனா சிப்ளிங்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அக்கா கேரக்டர் சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு கேரக்டர் வந்து அமீர் கேரக்டர். இதில் வந்துட்டு நிறைய பேர் சொல்லலாம், அந்த கருப்பு துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு பெரியார் வைப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. பெரிய தாடி, வெள்ளை நரைச்ச தாடி, கண்ணாடி போட்டிருக்காரு. அண்ட் இன்னொரு சைடில் இருக்கிறவர் இன்னொரு ஜாதி தலைவர் மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹானஸ்ட்டாக எனக்கு வந்து இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லாம் தெரியாதுங்க. நான் வந்து ஒரு படமாக பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு தலைவர் சொல்கிற கருத்துக்கள் வந்து உங்கள் மனசுக்கு ஆழமாக ரெசனேட் ஆகும். ஏன்னா வந்து இந்த கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு அவங்களுக்குள்ளேயே இருக்கும். கீழ் ஜாதிலேயே வந்தால் மேல் ஜாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதி எப்படி ஃபார்ம் ஆச்சு? இது ஏன்னா ஒரு 1993 எடுக்கிற கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு 1993 ரூரலில் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. அதை இவ்வளோ விஷுவலி ஹாண்டிங்காக ப்ளீஸிங்காக எல்லா விதமாகவும் காட்டியிருப்பார். அதுதான் வந்து மாரி செல்வராஜோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னொரு இடத்துல அனுபமா பரமேஸ்வரன் வந்து ஒரு சில் அவுட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படியே ஒரு சாங்குக்கு ரெசனேட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாரி செல்வராஜோட லேயர்ஸ் ஆஃப் டைரக்ஷன் இருக்குல்ல, இது வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் அவருக்கு முட்டே கொடுக்கல. இந்த படத்தை வந்து இன்னொரு வாட்டி பார்த்துட்டு இதை பைசெக்ட் பண்ணி ஒரு வீடியோ நான் டெஃபினட்டாக போடுவேன். ஏன்னா சின்ன சின்ன இடத்துல வந்து ஒரு பாம்பு மாதிரி ஒரு மெட்டஃபர் எழுதியிருப்பாங்க. இது என்ன சொல்ல வராங்க டேரக்டருங்கிறத நம்மள மாதிரி மூவி பஃப்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மேபி ஆடியன்ஸ்க்கு வந்து அது வந்து ஜஸ்ட் கடந்து போயிடலாம். பட் ஒரு விஷயத்துலையும் வந்து ஒரு நுவான்சஸ்ன்னு சொல்லுவாங்க, சினிமாட்டிக் நுவான்சஸையும் காட்டி எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். அண்ட் இன்னொரு ஒரு புது காம்பினேஷன் என்னன்னா, நிவாஸ் கே பிரசன்னாவோட ஜாயின் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணனை நான் டெஃபினட்டாக மிஸ் பண்ணேன். ஏன்னா சந்தோஷ் நாராயணன் நமக்கு வந்து முன்னாடி படமான கர்ணன் ஆகட்டும், பரியேறும் பெருமாள் ஆகட்டும், என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுத்தாருன்னு நமக்கு தெரியும். என்னதான் ஏஆர் ரஹ்மானோட மாமன்னனில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே இங்கே நிவாஸ் கே பிரசன்னா வந்து சம்வேர் அவரால் வந்துட்டு அந்த ஒரு ரூரல் ஃபீல் கொண்டு வர முடியலையோ அப்படின்னு தோணுச்சு. நிறையாவே இப்போ அந்த கபடி சீன்ஸ்லாம் வந்து படத்தில் வரும். நான் ஸ்பாய்லராக சொல்ல விரும்பலை, பட் கபடி சீன்ஸ்லாம் சிலது வந்து படத்தில் ஒரு ஹை மொமெண்ட் வரும்போது அதை வந்து ஹோல்டு பண்ண முடியல. நீங்கள் வட சென்னையில் வந்து அந்த கேரம் போர்டு ஆடுற மொமெண்ட்டில் அந்த அன்பு ஜெயிக்கும் போது சந்தோஷ் நாராயண் ஒரு பிஜிஎம் கொடுக்கும்போது இப்போ எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுல, அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்து நிவாஸ் கே பிரசன்னாவால் ரீக்ரியேட் பண்ண முடியல. மேபி இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், போக போக அவரால் ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண முடியும். அதுதான் எனக்கு ஒரு சின்ன மைனஸாக ஃபீல் ஆச்சு. அண்ட் தீக்குளுத்தி சாங் வந்து நிஜமாவே ஒர்க் ஆகிருந்தது. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காங்க அனுபமா பரமேஸ்வரன். அனுபமா வந்துட்டு நம்ம ஒரு சாக்லேட் கேர்ள் அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவாக சொல்கிறது, அனுபமா ஆகட்டும், ரஜிஷ் ஆகட்டும், துருவ் விக்ரம் ஆகட்டும், ரிலேட்டிவ்லி எல்லாருமே அந்த லேட் 20s இருக்கிறவங்க. பட் இவங்க ப்ளே பண்ண கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு ப்ராப்பரான ஆக்டிங் கற்றுக்கிட்டு அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணியிருப்பாங்க அவங்க ரோலுக்குங்கிற மாதிரி ஒரு வியப்பான வந்து ஒரு ஆக்டிங் கிளாஸுக்கு போயிட்டு தான் அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டைட்டில் கார்டு போட்டிருந்தாங்க. டைட்டில் கார்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து என்னோட நண்பர் மானதி கணேசன் அவரோட கதையை கேட்டு, அவர் ஒரு கபடி பிளேயர் ரெப்ரசென்டிங் இந்தியா, அவரோட கதையை கேட்டு சிலது இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பயோபிக்னு சொல்ல முடியாது டெஃபினட்டாக, பட் சில விஷயங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு 2 கேரக்டர் வந்து வரும். அது வந்து சுபாஷ் பண்ணையார் அண்ட் பசுபதி பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே வாழ்ந்த 2 பேர், 2 ஜாதி தலைவர்கள்னு சொல்ல முடியுமான்னு தெரில. பட் அந்த மாதிரி 2 கேரக்டரோட ரைவல்ரி அங்கே திருநெல்வேலி சைடில் நடந்த உண்மையான ரைவல்ரியை வந்து ஒட்டி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் மாரி செல்வராஜ் எப்பயுமே ஒரு எலிமெண்ட் வச்சுருப்பார். நீங்கள் க்ளோஸாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் படத்தில் தெரியும், பரியேறும் பெருமாளில் டெஃபினட்டாக தெரியும். தேவதைகள் அப்படின்னு சொல்லுவார். என் வாழ்க்கையில் நிறைய தேவதைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுதுகிற அக்கா வந்து ஹெல்ப் பண்ணி எக்ஸாமினேஷன் பண்ண அக்கா வந்து ஒருத்தவங்க தேவதைம்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் 2 தேவதைகள் வராங்க. ஒன்று வந்து அந்த பிடி மாஸ்டராக வருவார். எனக்கு வந்து எங்கே இது வந்து ரெசனேட் ஆச்சுன்னா வந்து எம்எஸ் தோனி படத்தில் தோனிக்கு வந்து ஃபுட்பால் கோச்சாக வரவராகட்டும், இல்லைனா நீங்கள் சர்பட்டா பரம்பரையை எடுத்துக்கலாமே, அதில் வர ரங்கன் வாத்தியார் ஆகட்டும், வாத்தியாரே எனக்கு நீ தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சோனில் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ ஆழமாக இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு காளமாடான் அப்படின்னு ஒரு சாமியை கும்பிட்டுருப்பாங்க. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதே காளமாட்டை அந்த பைசனை வேட்டையாடி மாட்டி வச்சுருப்பாங்க. அவங்க சாமியாக கும்பிட்றவங்கள இவங்களுக்கு வந்து ஒரு ஷோ பீஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு செகண்டில் உடச்சிருப்பாரு. எந்த இடத்துலையுமே அங்கே அரசியல் நீ மேல் ஜாதி கீழ் ஜாதிலாம் காட்டவே மாட்டார். அண்ட் லால் வந்து இந்த படத்தில் மலையாளம் ஆக்டர் லால் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடாக பண்ண வேண்டிய ரோலை எவ்வளோ கிரேவாக பண்ண முடியுமோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்னொரு மெட்டஃபர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க படம் பார்க்கும்போது, எல்லா இடத்துலையும் லாலை வந்து மேலேயே காட்டியிருப்பாங்க, கீழே வந்துட்டு இவங்க கிரவுண்டில் வந்து கபடி விளையாட்டுருப்பாங்க.
அவர் அந்த டாப்லேயே இருக்கிற மாதிரி அந்த லேண்ட்ஸ்கேப்பே அழகாக காமிச்சிருப்பாரு. அவன் மைண்ட் செட் படி அவன் மேலேயே இருக்கான், இவன் கீழே இருக்கான்ட்டு. பட் லாலோட கடைசி சீன் வரும்போது அவர் பேசும்போது பைசனும் லாலும் சரிசமமாக பேசியிருப்பாங்க. ஸோ இதுதான் சமத்துவம் அப்படிங்கிறத ரொம்ப பாலிஷாக அந்த டீ கிளாஸில் எப்படி வச்சிருப்பாரு கடைசியாக பரியரும் பெருமாள் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கீங்க டீ கிளாஸ்னு. அந்த மாதிரி பைசனில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான நிறைய டீகோடிங் சீன்ஸ் இருக்குது. நான் திருப்பி ஒரு வாட்டி பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு பைசெக்ஷன் ரிவ்யூ சொல்கிறேன்.